ஸோ அவங்க சூஸ் பண்ணலாம் பைல் நம்பர் 1 ஆர் பைல் நம்பர் 2. அவங்க பைல் நம்பர் 2க்கு உண்டான ஷஃபிள். பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 ஆஃப் கப்ஸ். ஸோ 6 ஆஃப் கப்ஸ் இஸ் a definite yes card. ஓகேங்களா? people will be helping you regarding இது எப்படி எஸ் ஆகுன்ற கேள்வி உங்களுக்கு இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எஸ் ஆக வாய்ப்பு இல்லை. சரி, எப்படி எஸ்ஸா மாத்தலாம் அப்படின்னா people will be helping you tradition past. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் from the elderly people. இல்ல உங்க அம்மாவா இருக்கலாம், வயசுல பெரியவங்க சின்னவங்க யாரா வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த அட்வைஸை நிராகரிச்சிருக்கீங்க. தட் இஸ் a very good advice. ஸோ அந்த அட்வைஸை ஏத்துக்கோங்க அப்படின்ற ஒரு கைடன்ஸும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 பி ஹாப்பி, இட்ஸ் a எஸ் கார்டு. ஓகேங்களா? பைல் நம்பர் 2 பைல் நம்பர் 2 எனக்கு தெரிஞ்சு பைல் நம்பர் 2க்கு எஸ் கார்டு தான் வந்திருக்கு. பட் அந்த கார்டு வந்து அவங்க வைக்கும் போது ரிவர்சலா வச்சிருக்காங்க. ஸோ ஒரு கார்டு வந்து எப்பவுமே ரிவர்சல் ஆகுது அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும், இல்ல 3 பேர் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். இதுல அந்த 3 பேரை வந்து இல்ல இத சுத்தி இருக்கிறவங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு இது கூட நீங்க எடுத்திருப்பீங்க. பைல் நம்பர் 1 இவங்களை ட்ரஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னும் பொழுது தே ஆர் பீயிங் வித் யூ. ஆனா அவங்களுக்கு உங்க மேல லைட்டா ஜெலசி இருக்கு. நீங்க இல்லாதப்ப அவங்க உங்களை பத்தி காசிப் பேசலாம். சோ இது நான் நோன்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் a மேபி கார்டு. ஏன்னா எஸ் கார்டு ரிவர்சல் ஆயிருக்கு. இட்ஸ் a வெரி பாசிட்டிவ் கார்டு. ஸோ ரிவர்சல் நான் எப்பவுமே பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் திஸ் டைம் திஸ் இஸ் a மேபி. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் a எஸ். பைல் நம்பர் 2